சந்தன குழம்பு என்ன வாசனை பிடிச்சு பொறுமையா பந்து விழுந்துடும் பார்த்து பார்த்து. பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட போகுது பார்த்து ஆட்டு. ரெண்டு இட்லி என்ன விலை? நேரத்துக்கு 10 லிட்டர் பால் வரும். வீட்டுக்கு செலவு போக சொசைட்டிக்கு ஊற்றலாம். உன்னோட புருஷன் நினைச்சதான் பாவமா இருக்கு. என்னென்ன பண்ண நினைப்பானோ. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு இருக்கு காட்டுறாங்க அப்படியா? சவுக்கு தோப்புக்கு வந்திருக்கோம். 3 சவுக்கு தோப்பு இல்ல, சாட்டு தோப்பு. பேரை தனியா வந்திருக்கோம். 2 சவுக்கு குச்சி எடுத்து சீவி உள்ளாரு விட்டுரு. யாருமே இல்லன்னு சொல்லி இவன் கூப்பிடுறான். செஞ்சு செஞ்சு தொங்கியில் போகும் வரை இனிப்பில் இருங்க கோபால். ஏடா நியாயமா பண்ணுங்கடா. அநியாயம். நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். நீ செட். அப்போ சவுக்கு தோப்புல சரியான வேட்டைதான். அவன் இன்னும் திருந்தல மாமா. சமைக்க போறோம். சாப்பாடு சாப்பாடு. உங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா சமைக்கிற மாதிரி தெரியலையே. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. தூத்துக்குடி கொத்தனா சாதனாவை தூக்கி வச்சு குத்தினார். தூத்துக்குடி கொத்தனா சாதனா நக்கினார். எது? யோ மிக்சர் மாமா, நீ நல்ல வேலை செய்யறன்னு குத்தி காட்டுற. மாமா பையா, ஏ மாமா பையா. தூத்துக்குடி முத்தையா தூக்கி போட்டு குத்தையா. தூத்துக்குடி கொத்தனா சாதனா வாயில் அடிச்சு ஊத்தினார். சாதனாவின் வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்தால் படத்துக்கு என்ன பேர் வைப்பீங்க? வாங்க கமெண்ட்ல படிக்கலாமா? சாதனாவின் சாதனையும் சாமனுக்கு வந்த சோதனை. ஆண்டவன் சொத்து ஆளுக்கு ஒரு குத்து. தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனார். இது என்னடா விநாயகருக்கு வந்த சோதனை? அவன் புருஷன் பாவம் நேராவே சாமியாரா போயிருப்பான் போல. எல்லாம் சரி, அந்த எலி எங்க? அடியில இருக்கா? அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இவளை புக் பண்ணணும். அவன் இன்னும் திருந்தல மாமா. போடா, இந்த நேரத்துல நீ அவனை இருப்ப. அவ்வளவு காட்டினாலும் அங்க ஒண்ணும் இல்ல. நீ எங்க கிட்ட காட்ட வேண்டாம், அவன் புரிச்சுட்டே காட்டுக்க. அவதான் ஏற்கனவே காட்டிட்டாளா, இப்ப என்ன புதுசா வந்து நடிக்கிற? என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. வாய் ஊத்து வாய், அவ வாய் ஒரு கூவோ 2 ஒரே நாத்தம்.